எப்பவுமே நம்பிக்கைன்றது ஒருத்தங்க மேல உடனே வைக்கிறதுக்கு பதிலா பல நாள் இல்ல பல மாசங்கள் அவங்க கூட பழகி அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள நம்பி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பா கவனமா இருக்க முடியும். ஏமாறத்துக்கு வாய்ப்புகள் குறைக்க முடியும். நம்ம முதல்ல நம்பிட்டோம் அப்படின்னா ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. இப்போ நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு செஞ்சோம் அப்படின்னா, டைம் எடுத்து செஞ்சோம் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்? அந்த ஏமாறக்கூட வாய்ப்புகள் அட்லீஸ்ட் அப்ப கூட நம்மள ஏமாத்துனா ஏமாத்திடலாம். அது வேற விஷயம். ஆனா அட்லீஸ்ட் நம்ம அந்த வாய்ப்ப குறைக்க முடியும். நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க முடியும். இன்னொரு விஷயம், அ மற்றவங்களோட நம்ம சில விஷயங்கள கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க யாராவது நம்புறீங்க அப்படின்னா, செகண்ட் ஒப்பீனியன் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்ப டாக்டர் கூட ஏதாவது சொன்னாங்கன்னா, செகண்ட் ஒப்பீனியன் எடுக்க சொல்றோம். இன்னொருத்தங்க கிட்ட கேளுங்க அந்த விஷயத்த. எஸ்பெஷலி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இல்ல ஏதாவது பர்சனலான விஷயங்கள் ஏதாவது இருந்தா கூட உடனே நம்பி சொல்லிடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு இன்னொருத்தவங்களோட உங்களுக்கு நம்பிக்கை பாத்திரமா இருப்பாங்கல்ல, இன்னும் உங்க ரகசியங்களை தெரிஞ்ச இன்னொருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க சொல்லலாம். இதை நான் என்கிட்ட சொல்லலாமா? எஸ்பெஷலி புதுசா ஒருத்தங்க என்ட்ரி ஆகுறாங்க நம்ம வாழ்க்கையில அப்படின்னா, அப்ப நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம செகண்ட் ஒப்பீனியன் எடுத்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம யோசிக்காத ஒரு விஷயத்தை இன்னொருத்தங்க யோசிச்சு சொல்லுவாங்கல்ல, இதன் மூலமா கூட நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மள பாதுகாத்து கொள்ள முடியும்.